ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு மை கிச்சன். இன்றைக்கி கால்சியம் சத்து நிறைந்த பசியை தூண்டுற பிரண்டையை வச்சு ஒரு பொடி தயாரிக்கிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 கட்டு பிரண்டை மார்க்கெட்டில் வாங்கினேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு அந்த நாரெல்லாம் சுற்றி 4 சைடு இருக்கிற நாரெல்லாம் எடுத்து விட்டுட்டு இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணியெல்லாம் ட்ரை ஆகிறதுக்கு வச்சிடலாம். இப்போது ஒரு கடாயில் ஒரு 1/4 கப் அளவுக்கு உளுந்து சேர்த்திக்கிறேன். நீங்கள் பிரண்டை எவ்வளவு அளவு போடுறீங்களோ அதை பொறுத்து உளுந்து கடலைப்பருப்பு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கிங்க. அதே அளவுக்கு கடலைப்பருப்பை ஆட் பண்ணி ரெண்டுமே நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 5 வரமிளகா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். கூடவே இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பை போட்டு அதையே வறுத்து எடுத்துக்கலாம். இதையே ஆறுறதுக்காக கொட்டிடலாம். இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் அளவு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அதில் சுத்தம் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டையை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த பிரண்டையோட கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். இந்த மெத்தேட் இல்லைன்னா இந்த பிரண்டையை நல்லா கட் பண்ணிவிட்டு வெயிலில் 2-3 நாள் காய வச்சிங்கன்னா நல்லா சுக்காட்ட காஞ்சிடு. அதை வறுத்து வச்சுருக்கிற மற்ற பொருளோடு சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நான் இது செய்கிறப்போ மழை சீசனாக இருந்தங்காட்டி நான் வெயிலில் காய வைக்க முடியாதுன்னு இந்த ஆயில் ஊற்றி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இது கூடவே ஒரு 4-5 பல் பூண்டையும் அதே ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன். இதனுடைய கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கலாம். இப்போ அதையும் கொட்டி ஆற வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து உங்களுக்கு கொரகொரப்பாக வேணுன்னா அந்த மாதிரி அரைச்சிக்கலாம், நைஸாக வேணுனாலும் அந்த மாதிரி அரைச்சிக்கலாம். இது சாதம், இட்லி, தோசை எல்லாத்துக்குமே இதை தொட்டுக்கலாம். கூடவே பெருங்காயத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இது மூட்டு வலி, எலும்பு சம்மந்தமான நோய்களுக்கு நல்ல தீர்வாக இருக்குது. கால்சியம் அதிகமாக இதில் இருக்கிறதுனால வாரத்தில் ஒரு நாள் இதை சேர்த்திக்கலாம்.